என்னக்கா பறந்து செல்லவா? நாங்கள் எப்படி பறக்கிறது? எப்படி பறக்கலாம்? இப்போ இருக்கிறாக்கள் எல்லாரும் எப்படி பறக்கணும்? இந்த பலாலிலிருந்து கூட பறக்கணுமே. ஃப்ளைட்லையா? என்னக்கா சொல்கிறீங்க? நானும் என் அக்காவின் நீங்கள் ஏதோ ரைட் சகோதரர்கள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறீங்க. நீங்களும் முயற்சி செஞ்சால் ரைட் சகோதரர்கள் என்ன அதுக்கு மேலேயே ஆகலாம். என்னக்கா அப்படி பொறுங்க. இப்போ நான் கெஸ் பண்ணுறேன். இவ்வளவு நாள் நீங்கள் தான் சொன்னீங்க என்னென்ன சாமான் தேவை என்னென்ன தேவை இல்லையாண்டு. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஃப்ளைட் செய்யணுமெண்டா எப்படியும் பிளாஸ்டிக்குகள் அதுவும் அந்த சில்லுகள் எல்லாம் செய்யணுமெண்டா ரப்பருகள். அப்போ அப்பாட்ட சொல்லிவிட வேணும் இவ்வளவு சாமான் எல்லாம் வாங்கிக்கொண்டு வர சொல்லி. என்னக்கா அது ஃப்ளைட் உற்பத்தி செய்கிறவங்க வடிவாக செய்வாங்க. இது நாங்கள் சிம்பிளாகவே செய்து கொள்ளலாம். என்னக்கா சிம்பிளாக செய்கிற ஃப்ளைட் எப்படியக்கா பறக்கும்? நீங்கள் என்ன பேப்பர் ராக்கெட்டா சொல்கிறீங்க? இல்லவே இல்லை, கார்ட்போர்ட்டை தான் பயன்படுத்த போகிறீங்க. இடைக்குள்ளே கத்திரிக்கோள்களும் கம்முகளும் இருக்கும். இதுக்கு எப்படி உருவாக்குறதுக்கான ஒரு மாதிரி படமுமே இந்த புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் தந்திருக்கிறோம். அக்கா ஓ தந்து தான் இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் கார்ட்போர்ட்டில் விட்ட வேணுமா? கார்ட்போர்ட் மாதிரி ஒரு தடிப்பான மட்டையாக இருக்கணும். அதில் அதுக்கான அறிவுறுத்தல்களும் போட்டிருக்குது. ஓகே அக்கா தேவையான பொருட்கள் கார்ட்போர்ட். ஓகே அக்கா கத்திரிக்கோள். அது என்னக்கா கிளே என்னத்துக்கு எங்களுக்கு தேவை? கிளே என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால் அது உருவாக்கும் போது கட்டாய தேவையாண்டி இல்லை. ஆனால் உங்களோட ஃப்ளைட் பறக்கைக்குள்ளே சரியான எடையை அதாவது அது நிற சமநிலையில் இருந்தால் தான் அதால் பறக்கலாம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிளே தேவைப்படும். அது இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு எது மொண்டை வச்சு கூட அந்த பேரத்தை பேலன்ஸ் பண்ணலாம். அது என்னக்கா ரப்பர் பேண்ட் என்னத்துக்கு? ஓகே நீங்கள் கார்ட்போர்டில் தான் இந்த பாகங்களை எல்லாம் வெட்டிட்டு இறக்கையை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த ரப்பர் பேண்ட். அது ஏன் ரப்பர் பேண்டை வச்சுக்கோம்னு சொன்னால் இந்த இறக்கைகள் எப்போவுமே ஃப்ளைட்டின் நேர் இருக்குத்தானே, ஃப்ளைட்டின் உடல் இருக்குத்தானே, அதிலிருந்து சரியான இடத்துல தான் இருக்கணும். அந்த அமைவை நீங்கள் பறக்க விட்டு பார்க்கக்குள்ளே தான் உங்களால் சரியாக கெஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த இறக்கை. அதுக்காகத்தான் அப்படி வச்சுருக்கிறோம். ஓகே அக்கா தேவையான பொருட்கள் சரி. இது என்னக்கா திங் சேஃப்டி பயமாக கிடக்கு? இது பயமான விஷயமோ இது? பின்ன என்ன, நீங்கள் பறந்து செல்லவான்னு சொன்ன உடனே ரைட் சகோதரர் லெவலுக்கு போயிட்டீங்க. அப்போ எட்டுக்கு முடக்கா வெட்டி உங்களோட கை காலை வெட்டிச்சுன்னா என்ன செய்யுது? அதுக்கு தான் செய்யும்போது கவனமாக செய்யணும். ஓகே அக்கா அப்போ நான் சரி பாதுகாப்பாக ஓகே இதில் நீங்கள் எல்லா விஷயமும் சொல்லி இருக்கிறீங்க. இதே மாதிரி ஃப்ளைட்டை செய்து இன்றைக்கு அப்போ நான் பறக்க விடுறேன். அதுக்கும் சேர்த்து தான் இந்த திங் சேஃப்டி சொல்லியிருக்கிறேன். ஏனெண்டா பறக்க விடுற இடம் பொருத்தமான இடமா இருக்கணும். இப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வீட்டு கூரைக்கு விழுகிற மாதிரி அப்படியெல்லாம் விடாமல் சரியான இடைவெளி இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரோட்டில் எல்லாம் விட்டால் நீங்கள் சின்ன பிள்ளைகள் ஃப்ளைட்டை பார்த்து ஓடு. இப்போ இந்த இடத்துல வாகனங்கள் எல்லாம் வந்து போகணும். அப்போ தொந்தரவு இல்லாத அதே சமயம் பாதுகாப்பான இடத்துல வச்சு தான் இந்த ப்ராக்டிக்கலை செஞ்சு பார்த்தா உங்களோட ஃப்ளைட்டும் கணக்கு தூரத்துக்கு போகும். நீங்களும் வடிவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடி பார்க்கலாம். ஓகே அக்கா இதில் ஏதோ நிறைய சொல்லி. இது என்னக்கா இப்படி 4 பக்கம் அம்புக்குறி போகுது? ஃப்ளைட்டில் எல்லா 4 பக்கத்தாலையும் போயிட்டு அப்புறம் எப்படி அக்கா ஃப்ளைட் பறக்கு? 4 பக்கத்தாலையும் இது போகிறபடியாக தான் அங்கே ஃப்ளைட்டே பறக்குது. இது ஃப்ளைட்டில் தாக்குற விசைகளை சொல்லியிருக்குது. ஒரு பறவையை யோசிச்சு பாருங்க, எங்களால் பறக்க முடியுதா? இல்லை, பறவைகளுக்கு இறகு இருக்குது. அதே மாதிரி இந்த விமானத்துக்கும் இறகு இருக்குது. அது சரியான நிலையில் இருக்கணும், அதன் உடல் பேலன்ஸ் ஆகி இருக்கணும், அதன் நிறை எல்லாமே சம்மந்தப்படுது. அப்போ என்னென்ன அந்த பொருள் பறக்குதுன்றதுக்கான சமநிலை விசைகளை சம்மந்தமாகவும் இதில் அறிமுகப்படுத்தி இருக்கோம். இதை வச்சு குழம்ப வேணாம் வாசித்து விளங்கி கொள்ளுங்க. இன்னும் தேடியும் நிறைய படித்து கொள்ளுங்க. ஓகே அக்கா இதில் இவ்வளவு விஞ்ஞானங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் சிம்பிளாக செய்யலாம்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு செய்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு டவுட் வந்தால் அல்லது இந்த விமானம் பறக்காட்டா என்ன செய்கிறது? சில இதில் ஏற்கனவே நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலை செஞ்சு பார்த்துருக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து சில சவால்களை தான் உங்களுக்கு இதில் ஒரு உதவியாகவும் போட்டிருக்கிறோம். அதையும் மீறி எது வந்ததுன்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் தான் தொடர்பு கொள்றதுக்கு நம்பர்ஸ் இருக்குது தானே, தாராளமாக எடுத்து கேட்டுக்கலாம். கட்டாயமாக்கா இன்றைக்கு நான் இந்த ஃப்ளைட்டை செய்து பறக்க விடுறேன். எந்த ஃப்ளைட்டாக அக்காண்ட ஃப்ளைட்டாக தூரம் பறக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். அதை கூட இதில் நோட் பண்ணி எங்களுக்கு சொன்னால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே இதில் கேட்டிருக்கிறீங்க. கட்டாயம் செய்து பார்த்துட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் www.yit.org/pb என்ற வெப்சைட்டுகளால் நீங்கள் இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது செய்து முடிக்கிறார்களுக்கு பெருமதிமிக்க பரிசில்களும் காத்திருக்குது.